என்ன சொல்றீங்க மேடம்? பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக்கா? மித்ரா பயப்படாத, நான் ஒரு டேப்லெட் தரேன். அத பாட்டிக்கு ஜூஸ்ல கலந்து கொடு. அத குடிச்சதுமே பாட்டி மயக்கம் போட்டுருவாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை வர வச்சு பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்ல வச்சு உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி பாத்துக்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். பட் பாட்டி அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது மேடம்? அந்த மாதிரி எல்லாம் பயப்படுற அளவுக்கு இது அவ்வளவு சீரியஸான விஷயமே கிடையாது. பாட்டி மயக்கம் போட்டு விழுந்தாதான் அது சாக்கா வச்சு உடனே மித்ராவோட நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் நடந்தாதான் நாம நினைச்ச எல்லா விஷயமும் நடக்கும். இந்த பாரதியை முடிக்கிறதுக்குள்ள நாம அந்த வேலையை முடிச்சாகும். ஒரு நிமிஷம். இந்தா குடி. மித்ரா, உன் முகத்தை பார்த்தாலே இந்த விஷயத்த பண்றதுக்கு நீ யோசிக்கிறேன்னு நல்லா தெரியுது. ஆனா நமக்கு இப்ப இதை விட்டு வர வழியே இல்ல. டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. உடனே உன்னுடைய நிச்சயதார்த்தம் நடந்து ஆகணும். இத பாரு, உன் பாட்டிக்கு எதுவும் ஆகாது, அதுக்கு நான் பொறுப்பு. இந்த விஷயத்துல நீ என்ன முழுசா நம்பலாம். சீக்கிரம் ஜூஸ்ல கலந்து கொடு. மித்ரா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு இவ்வளவு பயப்படுற? நான் தான் பாட்டிக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டேன்ல. நீ இவ்வளவு டென்ஷனா இருந்தா எந்த வேலையும் நடக்காது. நீங்க சொல்ற விஷயமே எனக்கு புரிய மாட்டேங்குது மேடம். பாட்டிக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுவும் ஆகாது. முதல்ல மாத்திரையை தேடு. என்னாச்சு, கிடைக்கலையா? ஆமா. சரி இரு, நான் போய் இன்னொரு டேப்லெட் எடுத்துட்டு வரேன். அதையாவது சரியா கலந்து கொடு. பாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான். இது பெரிய ரிஸ்க் தான். ஆனா பவானி சொல்ற மாதிரி இப்போ இதை விட்டா வர வழியே இல்ல. இந்தா. கல. இந்த டம்ளர்ல இருக்கிற ஜூஸ் மட்டும் பாட்டிக்கு கொடு. மத்தத உங்க அண்ணாவுக்கு எனக்கும் கொடு. சரிங்க மேடம். மேடம், பாட்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். சுதாகர், நான் தான் தெளிவா எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பயப்படுறீங்க? நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூலா இருங்க. பாட்டி கூடவே தான் நம்ம இருக்க போறோம். உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன்.
ஜூஸ் குடிக்கிறீங்களா? குடு மித்ரா. இந்தாங்க. பாத்து. இந்தாங்க. உட்காரு. பாட்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பவானி? மித்ரா எங்களுக்கு போன் பண்ணி ஆதிக்கு அவளுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னதுனாலதான் நாங்களும் எல்லா வேலையும் விட்டுட்டு யூஎஸ்ல இருந்து கிளம்பி வந்தோம். நாங்களும் வந்ததுல இருந்து பாக்குறோம், அதுக்கான எந்த ஏற்பாடும் நடக்கிற மாதிரி தெரியலையே. அதெல்லாம் காலாகாலத்துல நடந்தாதானே நாங்களும் கடமையை முடிச்சுட்டு நிம்மதியா இருப்போம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போறது? அதனாலதான் இது சம்பந்தமா உங்ககிட்ட பேசலான்னு நானும் என் வீட்டுக்காரும் முடிவு பண்ணிருந்தோம். அவருக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவரு ரெஸ்ட்ல இருக்காரு. மீனா, இவங்கதான் நீ சொன்ன ஆதியோட சித்தியா? ஆமாமா. மித்ரா சுதாகர் கிட்ட இத பத்தி கேட்டா உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க.